வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்ட சதி முயற்சிகளை விடுதலை சிறுத்தைகள் முறியடித்ததாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டது குறித்து விளக்கம் அளித்தார். கேரள மாநிலத்தில் 43 இடங்களில் உள்ள 140 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் 15,000க்கும் அதிகமான ஊழியர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக நாடு முழுவதுமாக நடத்தப்பட்ட நீட் தேர்வில் கடும் கெடுபிடிகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வாக்கெண்ணும் மையங்களில் இடையூறு ஏற்படுத்த பாஜகவினர் திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்திடம் திமுக புகார் தெரிவித்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சி. வாக்கெண்ணும் மையங்களில் இடையூறு ஏற்படுத்த பாஜகவினர் திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்திடம் திமுக புகார் தெரிவித்துள்ளது. 5 மாநில தேர்தல் முடிவுகள் நாளை அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் பதிவான வாக்குகளை எண்ணும் முறையை விவரிக்கிறது. 43 இடங்களில் உள்ள 140 மையங்களில் வாக்கெண்ணிக்கை நடைபெறும் நிலையில் 15,000க்கும் அதிகமான ஊழியர்கள் வாக்கு எண்ணும் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக நாடு முழுவதுமாக நடத்தப்பட்ட நீட் தேர்வில் கடும் கெடுபிடிகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் வாக்கெண்ணிக்கை நாளை நடைபெற இருக்கும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பு ஒத்திகை உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. சிலிண்டர் விலை உயர்வை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டீ, காபி, வடை ஆகியவற்றின் விலை மீண்டிரா பெங்களூருவுக்கு போக்குவரத்து நேரத்தை மிச்சமாக்கும் சித்தூர் தச்சூர் 6 வழி விரைவு சாலை சோதனை முறையில் திறக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.